உலக ரட்சகராம் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரில் The Word of God Ministry சார்பாக இந்த வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதத்தில் காலை வேளையிலே அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக அன்புள்ள ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் நல்ல மழையை தந்திருக்கிறீர். இந்த விடியும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. நல்ல குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை. இன்னும் அதிகமான மழையை தந்து எங்களுடைய மாவட்டங்கள் ஆண்டவரே, வேலூர், திருப்பத்தூர் ஆண்டவர் போன மாவட்டங்கள் செழிக்கும்படியாக ஆறுகளும் பாலாறு ஆண்டவரே இன்றும் தண்ணீர் வராமல் இருக்கிறது. நம்முடைய குளங்கள் குட்டைகள் நிரம்பாமல் இருக்கிறது ராஜா. நீர் எங்களுக்கு அதை ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து பாதிக்கும். குறிப்பாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகமான மழை பெய்து ஆண்டவர் உத்தரகாசி போன்ற இடங்களிலே ஆண்டவர் நிலச்சரிவு ஏற்பட்டு மக்கள் மடிந்து போயிருக்கிறார்கள். தொடர்ந்து காத்திரலும் வழிநடத்தும். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேளை ஜெப வேளையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் பாடல்களோடு இணைந்து 360வது தியான பாடலாகிய கார் இருளில் என் நேச தீபமே நடத்துமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 360வது பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். நேரம் வர
விசுவாசிகளின் தகப்பனும் விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, காலை நேரத்தில் மீண்டுமாக உங்களை யாவரையும் இயேசுவின் திரு பெயரில் இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளின் இறைச்செய்தியாக நாம் மீண்டுமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகள் தொடர்ந்து 8ஆம் வசனத்திலிருந்து, எபிரேயர் 11 8ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பகுதி விசுவாசத்தை மையமாக நமக்கு கொண்டதாய் நாம் பார்த்தோம். அதில் நிறைய கேரக்டர்ஸ், ஆபேல், ஏனோக், நோவா, இதெல்லாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு ஆபிரகாமிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தான், இல்லையா? ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம், அதனால் நம்ம விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ரொம்ப பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர் என்று சொல்லலாம். ஆடு, மாடு, ஒட்டகம், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாம் வைத்திருந்தார். ஆனால் கடவுள் அவர் அழைக்கிறார் பாருங்க. அழைத்த உடனே அந்த மாத்திரத்தில், ஐயோ எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னெல்லாம் சொல்லவே இல்லை. வர அழைப்பை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன் மனைவி சாராவை மாத்திரம் கூட்டிக் கொண்டு சில வேலைக்காரர்களை மட்டும் அழைத்து கொண்டு அவர் புறப்பட்டு போனார். எங்கே போறாருன்னு அவருக்கு தெரியாது. அதாங்க ஹைலைட். நம்மளை ஆண்டவர் இன்றைக்கு அந்த மாதிரி அழைக்கும் போது, ஊழியத்தை அழைக்கும் போது, ஆண்டவரே அந்த இடத்துல எனக்கு நல்ல வசதி இருக்குமா, நல்ல ரோடு வசதி இருக்குதா, ஹாஸ்பிட்டல் வசதி இருக்குதா, பேங்க் இருக்குதா, எனக்கு கொடுக்குற வீடு ஏசி இருக்குதா என்று நம்ம டிமாண்ட் வைக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்த மாத்திரத்தில் வந்தான், எங்கே போறான்னு தெரியாது. ரொம்ப அழகாக சொல்றாரு இங்க எபிரேய ஆசிரியர், அவன் பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால தானே அப்படின்றார். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதது இருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். அதான் ஹைலைட், அதான் விசுவாசம். அதனால்தான் அவரை விசுவாசிகளின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் என்று நம்ம அழைக்கின்றோம். இப்போ வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஒரு அந்நியரை போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலே. ஏற்கனவே வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தில் அவர் குடியேறி அந்நியரை போல வாழ்ந்தார்னு சொல்றார். அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார், இல்லையா? ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு அவர் மரித்து போனார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. அவர் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விட கடவுளோடு வாழுகிற வாழ்வு, பரலோக வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவர் திட்டமிட்டிருந்தார் என்று நாம் பார்க்கலாம். திட்டமிட்டது கடவுள் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது, ஆபிரகாம் வயது முதிர்ந்தராயும் சாரா கருவுற இல்லாதவராய் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால் தான். பார்த்தீங்களா? இதை நம்ம நிறைய முறை பார்க்கிறோம். இந்த ஆற்றலை பெற்றது, குழந்தையை பெற்றெடுக்கின்ற ஆற்றலை பெற்றது கடவுளுடைய கிருபையினாலே, கடவுளுடைய ஆசீர்வாதத்தினாலே தான் தவிர ஆபிரகாமுடைய சொந்த முயற்சி, பலன் எதுவுமே இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இப்போ நம்பிக்கையின் ஆசீர்வாதத்தினாலேயே இந்த காரியங்கள் நடைபெற்றது. இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண் நிறைந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை, எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொண்டுள்ளோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. இந்த தாய்நாடு என்பது பரலோகத்தை குறிக்கிறது. ஆமென்.
ஆனால் வாக்களிக்கப்பட்ட தாய்நாடு, உலக பிரகாரமான வாக்களிக்கப்பட்ட தாய்நாடு கானான். அதை அவங்க அவ்வளவா தேடல, ஆனாலும் தேடி சென்றார்கள். ரொம்ப அழகா இங்க நம்ம பார்க்கிறோம். தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும், திரும்பி போயிருப்பார். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. பார்த்தீங்களா? அவங்க உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைய பேர், அதாவது விசுவாசிகள், அவிசுவாசிகள் இல்லை, விசுவாசிகள் எப்பொழுதுமே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக விரும்பவே மாட்டாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்வார்கள். அப்போ கடவுள் கூட அவர்களுடைய கடவுள் என்பது சொல்வதற்கு அவர் வெட்கப்படவே இல்லை. அதனால்தான் கடவுள் தம்மை அவர் அழைத்து கொண்டார். அவர்களுக்கு என்ன அவர் நகரை ஆயத்தப்படுத்தி உள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால் தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியையும் அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன் வந்தார். பாருங்க, ஆபிரகாமுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அவரும் எவ்வளோ டெஸ்ட்டுகள் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வரார்பார். தன் மகனையே பலியிட துணிந்த ஆபிரகாம் எதனால? விசுவாசத்தினால. கடவுள் சொல்லிட்டாரு, நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்தான். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்கவிருந்த அதற்கு ஒரு அறிகுறியாக அது இருந்தது. பார்த்தீங்களா? தைரியமாய் விசுவாசத்தோடு தன் மகனை கொண்டு வந்தார். மனைவிக்கு கூட தெரியாது, சாராளுக்கும் தெரியாது, வேலைக்காரனுக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும் தெரியும், ஈசாக்குக்கே தெரியாது. கடைசியா ஈசாக்கு பலியிட போது, அப்பா என்னப்பா என்ன பலியிட போறீங்களே அப்படின்னு சொன்ன போது தான் சொல்றான், மகனே என்னை மன்னிச்சிருப்பா, நான் பலியிட்டு தான் ஆகணும், கடவுள் சொல்லிட்டார். இல்லையா? எவ்வளோ பெரிய தந்தை அவர், எவ்வளோ அழகான தந்தை பாருங்க. கடவுளுக்கு ஒரே ஒரு வாழ்வை வாழ்ந்தார். அடுத்தது ஈசாக்கு பாருங்க, பிற்காலத்தில் நிகழவிருந்தவற்றை குறிப்பிட்டு யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஆசி வழங்கியது நம்பிக்கையினால் தான். இல்லையா? ஈசாக்கினுடைய வாழ்க்கையை கூட நம்ம பார்க்குறோம். அவன் ரெபேக்காவை திருமணம் செய்து கொண்டு யாக்கோபு பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு தம் இறக்கும் முன் யோசேப்பின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்கியதும் தம் 3 கோலின் மேல் சாய்ந்து கடவுளை தொழுததும் நம்பிக்கையினால் தான். இது அவங்களுடைய வரலாறு. ஈசாக்கு, யாக்கோபு. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியேறுவர் என்று இறக்கும் தருவாயில் இருந்த யோசேப்பு குறிப்பிட்டதும் தம் எலும்புகளை என்ன செய்ய வேண்டும் என்று பணித்ததும் நம்பிக்கையினால். யோசேப்பு என்ன பண்ணாரு? என்னுடைய மூதாதையர்களோடு கூட என்னுடைய எலும்புகளை எடுத்துன்னு போய் வைங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் மோசேலிருந்து வாழ்க்கை வரலாறு துவங்குகிறதாக இருக்கிறது. மோசே பிறந்த போது குழந்தை அழகாக இருக்க கண்டு அவருடைய பெற்றோர் அரசனுடைய ஆணைக்கும் அஞ்சாது 3 மாதம் அவரை ஒழித்து வைத்திருந்ததும் நம்பிக்கையினால் தான். இல்லை, மோசனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். நைல் நதியில் அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்க அம்மாவும் சகோதரியை விட்டு அது தன்னுடைய அரசனுடைய வீட்டில் வளர்றதுக்கு காரணமாக இருந்தார்கள். மிகப்பெரிய தலைவராக மோசே வந்தார் என்பதை இஸ்ரவேல் மக்கள் விடுதலை செய்வதற்காக நம்ம பார்க்குறோம். மோசே பெரியவரான போது பார்வோனுடைய மகன் என அழைக்கப்பட்ட மருத்துவம் நம்பிக்கையினால தான். பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தெரிந்து கொண்டார். ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் அவர் இருத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மேசியாவின் பொருட்டு இகழ்ச்சி உறுவதே மேலான செல்வம் என்று கருதினார். ரொம்ப அழகான ஒரு பகுதி பார். அரண்மனையில் அவர் அரசனுடைய மகனாக அல்லது அந்த மகளுடைய மகனாக, அரசன் மகனுடைய மகனாக வாழ்வது எனக்கு போதுன்னு அவர் நினைக்காம, என்னுடைய இனம், என்னுடைய மக்கள் துன்புறுகிறார்களே என்று சொல்லி அவன் துன்பத்தை தெரிந்து கொண்டான். அரசனுடைய சீற்றத்திற்கு அஞ்சாது அவர் எகிப்தை விட்டு வெளியேறியதும் நம்பிக்கையினால்தான். கண்ணுக்கு புலப்படாதவற்றை கண்ணால் பார்ப்பவர் போன்று உறுதியாயிருந்தார். அவர் பாஸ்காவை கொண்டாடிய போதும் தலைப்பேரானவர்களை அழிக்க வந்தவன் இஸ்ரேலரை தீண்டாதபடி இரத்தத்தை தெளித்ததும் நம்பிக்கையினால் தான். இஸ்ரேலர் கட்டாந்தரையை கடப்பது போன்று செங்கடலை கடந்து சென்றதும் நம்பிக்கையினால் தான். அதனால்தான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இல்லையா எகிப்தியரை மூழ்கடித்தார். இல்லையா? இஸ்ரேலர் 7 நாள் வளம் வந்த பின்னர் எரிகோவின் மதில்கள் விழுந்ததும் நம்பிக்கையினால் தான் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது, தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆகவே விசுவாசத்தினால்தான் நீதிமான் உழைப்பான் என்ற அருமையான வாக்குறுதியை ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசேயின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்வை நாமும் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை அல்ல. இதெல்லாம் காணல் நீராக இருக்குது பிரியமானவர்களே, இருக்குது ஆனால் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் உண்மையானது இருக்குதுன்றது இங்கே பரலோக வாழ்க்கை. அந்த பரலோக வாழ்க்கையை தேடி தான் நம்ம போனோம். அதுக்கு தான் ஏசாமி நம்மளை மீட்கும்படியாக வந்தார், சிலுவையில் நமக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார் இல்லையா? நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கின்றார். பெரியமான தேவ பிள்ளைகளே, காலை நேரத்தில் விசுவாசிகளின் தகப்பனாக இருந்த ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, யோசேப்பை போல, மோசையை போல நாம் வாழ ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அப்படிப்பட்ட இறை வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் ஆண்டவரை செய்திக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் விசுவாசிகளின் தகப்பனர்களைப் போல நடந்து கொள்ள கிருபை தாரும். உலக பிரகாரமான வாழ்க்கை அல்ல, பரலோக வாழ்க்கைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்கள் குடும்பங்களை, திருச்சபைகளை ஆயத்தப்படுத்தும். உலக பிரகாரமான காரியங்களில் இருந்து விடுதலை பெற, பாவம் அக்கிரமம் ஆண்டவரை விடுதலை பெற கிருபை தார். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்துவ அறியாதவர்கள், தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாய் இப்படி இந்திய தேசத்தின் மக்கள், இப்படி ILCயின் மக்களுக்காக ஜபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிங்க. ஆட்சி செய்கிற ஜனாதிபதி, பிரதமருக்காக, அமைச்சரவைக்காகவும், அனைத்து மாநிலத்தின் மக்களுக்காக, முதலமைச்சருக்காக, எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவர்னருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் நல்லபடியாக ஆட்சி செய்ய கிருபை தாரும். ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும். நாள்தோறும் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் ஆண்டவர் நாங்கள் பார்க்கிறோம். தயவு செய்து எங்களுடைய தேசத்தை காத்தருளும், தமிழ்நாட்டை காத்தருளும். ஆண்டவரை, உத்தரகாசி உத்தரகாண்ட் நடைபெற்ற நிலச்சரிவுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அநேக மக்கள் மரித்து போயிருக்கிறாங்க, மாண்டு போயிருக்கிறாங்க. ஆண்டவர், இந்த இயற்கை பேரிடர்களை எங்களுக்கு என்ன சொல்லுது? நீர் வரப்போகிறீர் என்ற செய்தியை அறிவிக்கிறது ராஜா. இதை நாங்கள் உற்று நோக்கி பார்த்து எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, பாவ வாழ்க்கையில் உமக்கு நேராக சிலுவைக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் திரும்ப என் வாழ்வை நீர் ஆசீர்வதித்து தார். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். உக்ரைன் ரஷ்யா போருக்காக, இஸ்ரேல் ஹமாஸ் போருக்காக ஜபிக்கிறோம். மக்கள் துன்புறுகிறார்களே, பசியோடு இருக்கிறாங்களே, கண்ணோக்கி பாரு. மாறட்டும். இயற்கை பேரிடர்கள், பெரிய பெரிய மழையெல்லாம் வருகிறது, காத்தருளும். குறிப்பாக இந்த ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய அமெரிக்கா தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய வர்த்தக போர் ஆண்டவர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து எங்களை காத்தருளும். ஏழை எளிய மக்களுடைய வர்த்தகம், பிஸ்னஸ் பாதிக்கும் என்ற கருத்து நிலவுகிறது. அதிலிருந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று ஆண்டவர் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதை பரிசீலனை செய்து குறைக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் என்னுடைய வெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளையில் நல்லபடியாக நடக்கும் நான் ஜபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு விசுவாசிகளை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருச்சபை, என்னுடைய கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து தனிப்பட்ட திருச்சபை, ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆண்டவரே, CSI ஆண்டவர், லுத்தரன்ஸ்க்காக, ALC, TLCக்காக, ILCக்காக, இன்னுமா இந்தியாவில் இருக்கிற 14 வகையான லுத்தரன் திருச்சபைகளுக்காக, ஆண்டவர் CSI CNIக்காக, ஆண்டவர் அட்வென்ட் திருச்சபைக்காக, ஆண்டவரே அதே போல ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் பெந்தெகாஸ்டல் திருச்சபைகளுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஊழியத்தை செய்ய, ஆண்டவர் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் கிருபை தார். இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் எங்களோடு நண்பர் சாருக்காக, என் ஜெக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தல் மறியலுக்காகவும், இப்படி சாகோ சாருக்காக, டீச்சருக்காக ஆண்டவர் ஜபிக்கிறோம். ரத்த கோட்டைகளை மறைத்துக்கூட வழிநடத்தும், தேவையை சந்தியும். அடியனையும் ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதியும். அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சேனப்பு திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. குறிப்பாக அவருடைய மேத்யூ சங்கிளுக்காக ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறார், கண்ணோக்கி பாருங்க. அதே போல சிறட் ஆஃபீஸில் பணியாற்றினுடைய வில்சன் அண்ணுக்காக ஜபிக்கிறோம். கொடுத்து வர சிகிச்சைக்காக நன்றி ஆண்டவர். இன்னும் அதிகமான சிகிச்சைகளை ஆண்டவர் பெற்று சீக்கிரமாய் சுகம் பெற்று திரும்பி வர கிருபை தார். ஜெசியக்காவின் பிள்ளைகளையும் காத்தரல வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் ராஜா. இந்த நேரத்தில் இதனுடைய அன்புக்குரிய அன்பர் சாருடைய ஆண்டவரே, மூத்த சகோதரி என்னுடைய ஆண்டவரே ஹேனா டீச்சருடைய அன்பு மகன் ஜான் ஈஸ்டருக்காக ஜபிக்கிறோம். மிகுந்த கடுமையான ஜுரத்தினாலே பாதிக்கப்பட்டு சென்னை மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிறார் என்று அறிகிறோம். கண்ணோக்கி பார். எந்த பலவீனங்களாக இருந்தாலும் இன்றைக்கி அதிகமான இந்த மழையினாலே டெங்கு ஃபீவரும் வைரல் ஃபீவரும் வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து இந்த பிள்ளைகளை காத்தரல வழிநடத்தும். ஆண்டவர் டீச்சருடைய அன்பான மகனையும் அவருடைய மகளையும் கர்த்தர் காத்தரல வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுவீனமாக இருக்கிறாங்களோ, படுக்கையில் இருக்கிறாங்களோ, எல்லாரும் என் தேவன் கண்ணோக்கி பார். நாளை பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்றவர்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவலை சந்திங்க. தொடர்ந்து எங்களை எடுத்து நீங்கள் ஆண்டவரே பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் ரத்த கோட்டைகளை எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. ஆபத்து விபத்து எங்களை சூழ்ந்திருக்கிறது ராஜா, எங்களை காத்துறணும். துதிய கனமாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசையில் இந்த நாளிலே நம்முடைய ரோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.